காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகா ஒழையூர், புலிப்பாக்கம், எடமச்சி உள்ளிட்ட ஊராட்சிகளில் புதிய பள்ளி கட்டிடங்களை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகா ஒழையூர், புலிப்பாக்கம், எடமச்சி உள்ளிட்ட ஊராட்சிகளில் புதிய பள்ளி கட்டிடங்களை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார். இதையடுத்து பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகளும் வழங்கினார். இதையடுத்து எடமச்சி கிராமத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். நிகழ்வுக்கான தலைமை பொறுப்பை ஒன்றிய செயலாளர் குமார் வகித்தார். ஒழையூர் ஊராட்சி மன்ற தலைவர் முனுசாமி, எடமச்சி ஊராட்சி மன்ற தலைவர் தர்மராஜ் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்வில் மாவட்ட கவுன்சிலர் சிவராமன், ஒன்றிய பொருளாளர் பாலமுருகன், இளைஞரணி செயலாளர் வெங்கட்ராமன், மாணவரணி செயலாளர் விஷ்ணு, ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் வீரபாண்டி, துணை அமைப்பாளர் மணிகண்டன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் அம்மா பேரவை சார்பில் 50வது வார பொன்விழா மற்றும் திண்ணை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் மாபெரும் 50வது வார பொன்விழா திண்ணை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு, முன்னாள் அமைச்சர் மோகன், பேச்சாளர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி, அரசு பள்ளிகள் தரம் உயர்த்துதல், அடுக்குமாடி குடியிருப்பு, பாதாள சாக்கடை உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகியின் 12 வயது பெண் குழந்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்ட அரசு திட்டங்களையும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு மேற்கொண்ட வளர்ச்சி பணிகளையும் மேடை ஏறி தெளிவாகவும் வேகமாகவும் வாசிப்பது போல் உரையாற்றினார். குழந்தையின் உரையை கேட்ட நிர்வாகிகளும் பொதுமக்களும் கைதட்டி பாராட்டினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஞானவேல் செய்திருந்தார். கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபு, அழகுவேல், பாபு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ், உளுந்தூர்பேட்டை நகர செயலாளர் துரை, ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிராஜ், அதையூர் சுப்பராயன், மாவட்ட மாணவரணி செயலாளர் பாக்யராஜ் மற்றும் மாவட்ட, நகர, ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், நகரமன்ற உறுப்பினர்கள், அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 10வது படிக்கிற பெண்களுக்கு 8 கிராம் தாலிக்கு தங்கமும் 25,000 பணம், பட்டமும் படித்தா 8 கிராம் தாலிக்கு தங்கமும் 50,000 பணம் அம்மா கொடுத்தாங்க. உளுந்தூர்பேட்டை தொகுதி மக்களுக்காக எங்கள் குமரகுரையா என்ன செய்திருக்க என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இதோ சிலவற்றை பட்டியலிடுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். உளுந்தூர்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு 1,11,00,000 மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் இன்றைக்குத்தான் குறையே இருக்கிறது. நீ கேட்டு வந்த நாளில் நாங்கள் கட்டி கொண்டிருந்த மின்சார கட்டணம் இன்றைக்கு 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. உன்னுடைய ஆட்சியில் 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. சர்வதேச அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் தமிழகத்தில் இருந்து 68 நபர்கள் கலந்து கொண்டனர். இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 9 பேர் பங்கேற்று 9 பேரும் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் என 9 பேரும் டெல்லியில் இருந்து ரயில் மூலமாக செங்கல்பட்டு வந்தடைந்தனர். செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் அவர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் சால்வை மற்றும் சந்தன மாலை அணிவித்து வரவேற்று அவர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
ஒன் மேன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் தமிழகத்திலிருந்து 10 பேர் அடங்கிய குழுவினர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்தை சார்ந்த 9 மாணவ மாணவிகள் குத்துச்சண்டை பயிற்சியாளர் அருண் தலைமையில் கலந்து கொண்டு 8 தங்கப்பதக்கம், 3 வெள்ளிப் பதக்கம், 4 வெண்கல பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளனர். வெற்றி வாகை சூடி பதக்கங்களோடு சொந்த ஊருக்கு திரும்பிய வீரர்களுக்கு செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் வருகை தந்த அவர்களை மதுராந்தகம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் என பலர் சந்தன மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். உங்கள் ஊரில் போட்டிருப்பானுங்க. அப்புறம் முக்கியமான தலைவர்கள் எங்கே கலந்துக்கிறாங்களோ அதை வச்சு போட்டிருப்பாங்க. வந்துச்சுன்னு இனிமேல் தான் வரும். வணக்கங்க, என் பேர் வந்து பார்த்திங்கன்னா அருண். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மேன் மார்ஷல் அகாடமின்னு சொல்லிட்டு கிக் பாக்ஸிங் கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா கராட்டே, பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், மவத்தாய் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் போகிறதுனால நம்ம பசங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணி ஸ்டேட் லெவலில் வின் பண்ணி நேஷ்னல் போயிருக்காங்க. நேஷ்னல் வின் பண்ணது இப்போ செலக்ட் ஆனது நம்ம கிளாஸ்லேருந்து 8 பேர்கிட்ட செலக்ட் ஆனாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது வந்து கிக் பாக்ஸிங் தான் பண்ணோம். ஸோ அது செலக்ட் ஆன பசங்க 8 மெம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லி February 4th 8th வரைக்கும், ஸோ 5 டேஸுக்கு. ஸோ 5 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் நடந்தது. ஸோ இதில் வந்து 5 ரூபாய் பிளாஸ்டிக் விசிலை பார்த்து திமுக பயப்படுகிறது. கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு விசில் அனுமதி இல்லை என உத்தரவுக்கு நக்கலாக பதிலடி கொடுத்த தமிழிசை சவுந்தரராஜன். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே பாஜக சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மாநில பிரிவுகளின் அமைப்பாளர் ராகவன், மாவட்ட தலைவர் ரகுராம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் புதுச்சேரி ஆளுநரும் தற்போதைய தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமான மாவட்ட நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அப்போது மேடையில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழக முதலமைச்சர், தமிழர்கள் என்றால் நாங்கள் தான் பாதுகாவலர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஒரு தமிழச்சி பட்ஜெட்டை 9 முறை தொடர்ந்து தாக்கல் செய்கிறார். ஆனால் பாராட்டு வார்த்தைகள் இருக்கிறதா என்று பாருங்கள். எந்த அளவிற்கு துவேஷமான ஆட்சியை நடத்தி வருகிறார். திரௌபதி முர்மு ஜனாதிபதியாக முன்னிறுத்தப்பட்ட போது ஒடிசாவில் நடந்து கொண்டிருந்த ஆட்சி பாஜகவிற்கு எதிரான ஆட்சி. ஆனால் அந்த மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் எனவும் பெருமிதம் கொண்டார். அதனைத் தொடர்ந்து கலைஞர் இருக்கும் போதே நான் பேசினேன், தமிழ் மொழியை வளர்த்தேன் என்று சொல்லும் கலைஞர் அவர்களே, தமிழ் மொழியையா வளர்த்தீர்கள்? கனிமொழியை தானே வளர்த்தீர்கள். கனிமொழியை வளர்த்த அளவிற்கு தமிழ் மொழியை வளர்க்கவில்லை. தமிழ் மக்களை வளர்க்கிறேன் என சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் தம் மக்களை தான் நீங்கள் வளர்த்தீர்களா? தமிழ் மக்களை நீங்கள் வளர்த்தீர்களா? அந்த வாரிசு தற்பொழுது தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கத்தி கத்தி படிக்க வேண்டிய மாணவர்களின் பையில் கத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் என தெரிவித்தார். பட்ஜெட்டை பற்றி தமிழகத்திற்கு 0 தான் என போஸ்டர் அடித்து ஒட்டினார்கள். ஆனால் 2026 தேர்தலில் அந்த 0வை மக்கள் உங்களுக்கு கொடுப்பர். ஏற்கனவே பாஜகவை பார்த்து பயப்படுகிறார்கள். தற்பொழுது விசிலை பார்த்து, அதாவது 5 ரூபாய் பிளாஸ்டிக் விசிலை பார்த்து பயப்படுகிறார்கள் என்றால் என்ன ஆட்சி நடத்துகிறார்கள்? கிரிக்கெட் போட்டியில் விசிலுக்கு தடையாம் என நையாண்டியாக பேசினார். இந்த பொதுக்கூட்டத்தில் தான் பார்த்தேன். ஒரு சட்டமன்ற நந்திவரம் கூடுவாஞ்சேரி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அவர்களே, ஆயத்திறந்தா போய் படிக்கு 3 படி லட்சியம்னு அப்படி அன்னைக்கு ஆரம்பிச்ச அவர்கள் முகம் தாமரை போல் மலர்வதை நாம் பார்க்க போகிறோம். ஆக இரட்டை இலை போட்டு குக்கரில் சாதம் செய்து சைக்கிளில் எடுத்து சென்று மாம்பழத்தோடு சேர்ந்து பரிமாறி அதை உண்ணும் மக்களின் முகம்
தாமரை போல் மலர்வதை நாம் பார்க்க போகிறோம். அதனால் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். 17ஆம் தேதி இன்ட்ரீம் பட்ஜெட் போடுறாங்க. எல்லாம் ஏமாத்துவாங்க, மறந்து விடு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் டெல்லியில கூட்டம் போட்டுட்டு 70 நாளா நாங்க குழு அமைச்சிட்டோம், திமுக இன்னும் குழு அமைக்கல அப்படின்னு கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றாங்க எங்க கூட்டணி அடிமை கூட்டணி, நாங்க பயமுறுத்தி கூட்டணி வச்சிருக்கோம். தாம்பரம் மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் வாக்குவாதம், அதிமுக வெளிநடப்பு. தாம்பரம் மாநகராட்சியின் 2026-2027 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மாமன்ற கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிதிக்குழு தலைவர் ரமணி ஆதி மூலம் 1445 கோடி செலவு திட்டத்தையும் 1447 கோடி ரூபாய் வருவாயையும் அறிவித்தார். பட்ஜெட்டில் புதிய பூங்காக்கள், நவீன கழிப்பறைகள், மழைநீர் வடிகால் பணிகள், மண்டல அலுவலகங்கள், மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கில பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் கடந்த ஆண்டு அறிவித்த திட்டங்களில் பலவும் நிறைவேறவில்லை என்றும் 750 கோடி ரூபாய் பாதாள சாக்கடை திட்டத்தின் நிலை குறித்து விளக்கமில்லை என்றும் கூறி எதிர்க்கட்சித் தலைவர் சோலையூர் சங்கர் தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சேலையூர் சங்கர் மாநகராட்சியில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் தாமதமாகி வருவதாக குற்றம் சாட்டினார். அனைவருக்கும் இந்த 4 ஆண்டுகள் நிருபர்கள் அத்தனை பேருக்கும் பத்திரிகை ரொம்ப நன்றி. ஏன்னா 4 ஆண்டு எங்களுக்கு ஒத்துழைச்சிங்க. நீங்க சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு நாங்க தெரிவிக்க நடக்கிற அநியாயத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்க. இடக்கழிநாடு பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க காலை உணவு வழங்கும் திட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கழிநாடு பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் தொடக்க விழா பேரூர் செயல் அலுவலர் அருள்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பேரூராட்சி தலைவர் சம்யுக்தா ஐயனார் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு அறுசுவை உணவை வழங்கினார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் இனியரசு, பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், ஊழியர்கள், அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சரின் இந்த திட்டத்தை வரவேற்கும் விதமாக முதல்வருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். நெகிழியில்லா பேரூராட்சியாக மாற்ற என்னாலான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து இடைக்கழிநாடு பேரூராட்சியினை நெகிழியில்லா பேரூராட்சியாக மாற்றுவேன் என இந்த வேளையில் உறுதி கூறுகிறோம். இடைக்கநாடு பேரூராட்சி பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்காக காலை உணவு திட்டம் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களின் முன்னிலையிலே தொடங்கப்பட்டது. இந்த தொடங்கப்பட்ட நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களால் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கௌரவ விரிவுரையாளர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கல்லூரியில் தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் யுஜிசி நிர்ணயித்த 57,000 ரூபாய் ஊதியத்தை கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அனைத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் 12 மாத சம்பளம் வழங்க வேண்டும் எனவும் அனைத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் PF, EPF வழங்கிட வேண்டும் எனவும் மேலும் பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் எனவும் ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 25 லட்சம் பணிக்கொடை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திண்டிவனம் புதிய பேருந்து நிலையத்தில் ஒருங்கிணைந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். திண்டிவனத்தில் புதிதாக இந்திரா காந்தி பேருந்து நிலையம் கட்டப்பட்டு தமிழக முதலமைச்சரால் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் ஆட்டோ நிறுத்துவதற்கு இடம் ஒதுக்க கோரி முதலமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர், நகரமன்ற தலைவர், நகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் ஆட்டோ நிறுத்துவதற்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. தற்போது பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட நிலையில் அங்கு ஆட்டோ நிறுத்தி சவாரி ஏற்றுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் திண்டிவனம் நகர அனைத்து ஆட்டோ சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் நகராட்சியில் ஒன்று கூடி 500க்கும் மேற்பட்ட மனுக்களை ஒன்றாக அனைத்து உறுப்பினர்களும் நகரமன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையாளரிடம் வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் மற்றும் நகரமன்ற தலைவர் ஆகியோர் மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஆட்டோ நிறுத்துவதற்கு இடம் ஒதுக்கீடு செய்து தரப்படும் என உறுதியளித்தனர். இதனால் அங்கு திரண்டிருந்த 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலைந்து சென்றனர். நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட ஆட்டோ சங்க தலைவர்கள், சங்க பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 32 ஆட்டோ ஸ்டாண்டுக்கும் எல்லா இடத்துக்கும் இடம் இருக்குது. அவங்கங்க நாங்கள் அங்கங்க ஆட்டோ ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் இங்கே வந்து எங்கள் ஸ்டாண்ட்லேருந்து வந்து இங்கே போய் இங்கேருந்து ஒரு சவாரி எடுத்து போகிறதுக்கு தான் எங்களுக்கு இடம் வேணும். அங்கே நிரந்தரமாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. நாங்கள் வந்து போகிறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும். அது ஒருங்கிணைந்த ஆட்டோ ஸ்டாண்டாக வேணும். எந்த தனிப்பட்ட ஆட்டோ ஸ்டாண்டுக்கு கொடுக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் தான் நான் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் தான் இடம் கொடுத்துருக்காங்க. எல்லா ஊர்லேயும் பஸ் ஸ்டாண்டில் தான் இடம் கொடுத்துருக்காங்க. வீடு தான் ஃபுல்லாக வீடு. நல்லா இருக்கு. அந்த வண்டி வயோட அந்த வண்டி வயோட வயோட தமிழகத்தில் தலைவிரித்தாடும் போதை கலாச்சாரம் மற்றும் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய தமிழக அரசை கண்டித்து பாஜக மாவட்ட மகளிரணி தலைவர் சந்திரா ராமச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் தலைவிரித்தாடும் போதைப் பொருள் கலாச்சாரத்தால் பள்ளி மாணவர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் பெருமளவில் பாதிக்கப்பட்டு இளைய சமுதாயம் போதைக்கு அடிமையாகி வருகிறது. இதனை ஆளும் திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது. பெண்களுக்கு எதிரான வன்முறை, பாலியல் பலாத்காரம் அதிகரித்து வருவதையும் திமுக அரசு கட்டுப்படுத்தவோ, இதில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவோ துணிவில்லாத அரசாக செயல்பட்டு வருவதால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறி திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி ஆனந்தராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் சுமதி மேகவர்ணன், அதிமுக அரியலூர் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜீவா அரங்கநாதன் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 500க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். அதுதான்
அரியலூரில் காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் அண்ணா சிலை அருகில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம உதவியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு அரசு வழங்கும் அனைத்து சலுகைகளையும் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், தேர்தல் வாக்குறுதியில் கிராம உதவியாளர்களுக்கு அறிவித்த சலுகைகளை உடனே வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களும் கலந்து கொண்டனர். பைனுவேல் அவர்களையும் வரவேற்று இந்த அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அரங்கநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொது விநியோக திட்டத்திற்கான தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும், எடை தராசும் நியாய விலைக் கடைகளில் உள்ள விற்பனை முனையத்தையும் இணைத்து சரியான எடையில் அத்தியாவசிய பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும், ஓய்வு பெற்ற நியாய விலைக் கடை பணியாளருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வேலைநிறுத்தம் செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாஜக நெசவாளர் பிரிவு சார்பாக நெசவாளர்களுக்காக நடத்தும் இலவச கண் கண்ணாடி வழங்கும் விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் பாஜக நெசவாளர் பிரிவு சார்பாக நெசவாளர்களுக்காக நடத்தும் இலவச கண் கண்ணாடி வழங்கும் விழா மாநில நெசவாளர் பிரிவு துணைத் தலைவர் வஜ்ரவேல் வரவேற்புரை வழங்கி மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்றது. ஏற்கனவே சென்ற மாதம் 3 முகாம் மூலம் 900 நெசவாளர்களுக்கு இலவசமாக பரிசோதனை செய்து 600க்கும் மேற்பட்ட கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்ட நிலையில் 2ஆம் கட்டமாக 300க்கும் மேற்பட்ட நெசவாளர்களுக்கு கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் நெசவாளர் பிரிவு மாவட்ட தலைவர் மணி, நெசவாளர் பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் டாக்டர் பெருமாள், மாவட்ட செயலாளர் ஜெயந்தி, மாவட்ட துணைத் தலைவர் மாலதி, மாவட்ட செயலாளர் பரமசிவம், வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய தலைவர் பாலமுருகன் ஆகியோருடன் நெசவாளர் பிரிவு மாநில தலைவர் அண்ணாதுரை, மருத்துவ பிரிவு மாநில தலைவர் பிரேம்குமார், மாநில செயலாளர் சாந்தி, மாநில பொறுப்பாளர் முரளி, மாநில துணைத் தலைவர் அறிவுசார் பிரிவு கணேஷ், சங்கர் மகால் உரிமையாளர் கங்காதேவி, உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் சோழனூர் ஏழுமலை, மாநில செயற்குழு உறுப்பினர் பிரேமா, மாவட்ட பொதுச் செயலாளர் செல்வம், மாவட்ட நெசவாளர் பிரிவு நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் வேல்முருகன், பாபு, சுமதி, ஒன்றிய நெசவாளர் பிரிவு நிர்வாகிகள் வேணுகோபால், ஒன்றிய தலைவர் மாணிக்கவேல், ஒன்றிய துணைத் தலைவர் லட்சுமணன், ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், நாகமணி, பத்மாவதி பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் நன்றி உரையை நெசவாளர் பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் புவனேஸ்வரன் வழங்கினார். அவங்கள வரைக்கும் பாலியல் தொல்லை படுகிற பிள்ளைங்க கஞ்சாவுக்கு அடிமையாகி, மதுவுக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு ஊர் உலகம் கெட்டு கிடக்கு. இந்த தமிழகத்துல ஒரு காலத்துல எல்லா சமுதாயத்தை சார்ந்த மக்களும் ஒரு உயர்ந்த நிலையில, உன்னத நிலையில இருந்தாங்க. குடியானவனா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், உழைச்சு அந்த உழுது வாழ்றான்னாக்கா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் அவன் பின்னாடி
அந்த லிஸ்ட் நான் அரியலூரில் கௌரவ விரிவுரையாளர்களின் தொடர் போராட்டத்தால் கல்வி பாதிக்கப்படுவதாக மாணவர்கள் புகார் எழுப்பியுள்ளனர். அரியலூர் நகரில் அரசு கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. கல்லூரியில் 13 பாட பிரிவுகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கல்லூரியில் 30 நிரந்தர பேராசிரியர்களும் 79 கௌரவ விரிவுரையாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். புள்ளியியல் மற்றும் சுற்றுச்சூழல் அறிவியல் பாட பிரிவுகளில் கௌரவ விரிவுரையாளர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 நாட்களாக கௌரவ விரிவுரையாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தால் வகுப்புகள் எடுக்க விரிவுரையாளர்கள் வராததால் மாணவர்கள் கல்லூரியில் இருந்து சாறை சாறையாக வெளியேறி வருகின்றனர். கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தால் மாணவர்கள் தங்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குகிறது என தமிழக முதலமைச்சர் கூறி வருகிறார். ஆனால் தங்களின் உயர்கல்வி பாதிக்கப்படுவதாக மாணவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே படிக்கிறேன். அரியலூரில் படிக்கிறேன். நான் இங்கே டெய்லி நாங்கள் எல்லோரும் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஸ்டாஃப் யாருமே வரதே இல்லை. எல்லோரும் இங்கே ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் யாராச்சும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர அதிமுக சார்பில் தனியார் மண்டபத்தில் நகர செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நகர செயலாளர் ரூபன் ராஜ் தலைமையில் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர அதிமுக சார்பில் திண்டிவனம் தனியார் மண்டபத்தில் நகர செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நகர செயலாளர் ரூபன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில நிர்வாகிகள் ஏழுமலை, பாலசுந்தரம், மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், ஜெயபிரகாஷ், சக்திவேல், வடபழனி, விஜயகுமார், குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம், திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், நகரமன்ற உறுப்பினர்கள் ஜனார்தனன், சரவணன், கார்த்திக், திருமகள், விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் காமேஷ், அதிமுக நிர்வாகிகள் மணிமாறன், தளபதி ரவி, உதயகுமார், ஜெயஸ்ரீ, வினோத், ஆனந்தன், தினேஷ், கார்த்திக், பிரகாஷ் உள்ளிட்ட நகர அதிமுக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இறுதியாக நகர பொருளாளர் ராஜேந்திரன் நன்றி கூறினார். அது காலத்தின் கட்டாயம், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலிலே 9 சட்டமன்ற தேர்தல் ஆட்சி மாற்றம் உறுதி. என்னதான் உடைத்து எரிந்து காட்டி மீண்டும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர், ஒரே தலைவி புரட்சித் தலைவர் அம்மா. அது எப்படி கூட்டுண்டா வா படம் நீ வா நான் வா எல்லாரும் கூட்டுண்டா யாரும் இல்லை. விருதாச்சலம் அருள்மிகு விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மூத்த தம்பதிகளுக்கு திருக்கோவில் மூலம் சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருள்மிகு விருத்தாம்பாள் பாலம்பாள் உடனுரை விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி மூத்த தம்பதியருக்கு திருக்கோவில் மூலம் சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விருத்தாச்சலம் நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் மருத்துவர் முருகதாஸ், யூனியன் ஆட்டோமொபைல்ஸ் ராமச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 70 வயதிற்கு மேற்பட்ட 7 மூத்த தம்பதியினருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வேட்டி சேலை, துண்டு உள்ளிட்ட சீர்வரிசை மற்றும் அன்பளிப்பும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில்
கோவில் செயல் அலுவலர் பழனியம்மாள், கோவில் நிர்வாகி பிரேமா, மேலாளர் பார்த்தசாரதி மற்றும் கோவில் ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மூத்த தம்பதியினர் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் மற்றும் முருகதாசுக்கு அச்சதை போட்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நாளை முதல் ஆரம்பமாக உள்ள மாசிமக திருவிழாவை முன்னிட்டு ஒளி ஒலி அமைக்கும் பணியையும் நகரமன்ற தலைவர் துவக்கி வைத்தார். புதிய புரட்சி கழகம் தேசிய தலைவர் ஓஇ சங்கர் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதிய புரட்சி கழகத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ஓஇ சங்கரின் பிறந்த நாள் அன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அக்கட்சியினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் உள்ள தலைமையகத்தில் ஓஇ சங்கர் மற்றும் அவரது மனைவி அம்மு சங்கர் இணைந்து நடத்திய விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட நரிக்குறவர், இருளர், பழங்குடியினர் குடும்பங்களுக்கு வேட்டி சேலை, பாய், போர்வை, தலையணை உள்ளிட்ட வீட்டு உபயோக அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டதுடன் 3000 பேருக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். திண்டிவனம் அருகே வீரான்குளம் பகுதியில் வசிக்கும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த குடும்பத்தினருக்கு அரசு கட்டித் தருவதாக உறுதியளித்த கான்கிரீட் வீடுகளை உடனடியாக கட்டித்தரக்கோரி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தனர். திண்டிவனம் அருகே வீரான்குளம் பகுதியில் 26 பட்டியலின சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தினர்கள் வசித்து வந்துள்ளனர். இந்த பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்காக கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களின் வீடுகளை அங்கிருந்து அரசு அதிகாரிகள் அப்புறப்படுத்தியுள்ளனர். இதற்கு பதிலாக இவர்களுக்கு வீட்டுமனை பட்டாவும் அதில் கான்கிரீட் வீடு கட்டிக் கொடுப்பதாகவும் அரசு அதிகாரிகள் வாக்குறுதி அளித்துள்ளனர். ஆனால் இவர்களின் கோரிக்கையை பல ஆண்டுகளாக அதிகாரிகள் நிறைவேற்றி தரவில்லை. இதனால் இவர்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு இவர்களுக்கு மரக்காணம் ஒன்றியத்திற்குட்பட்ட கட்டளை கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே இடத்தில் இதுவரையில் வீடு கட்டி கொடுக்கவில்லை என கூறுகின்றனர். எனவே அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ள இடத்தில் எங்களுக்கு உடனடியாக கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவர் மாறன் தலைமையில் மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். இந்த மனுவை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் இதுகுறித்து மேலதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மாவட்ட தலைவராக பொறுப்பு பதவி வகிக்கிறேன். இப்போ நாங்கள் திண்டிவனம் வீராங்குளம் பகுதியில் 62 குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த அரசு 20 வருடமாக போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி எல்லாம் பண்ணி அந்த போராட்டின் வாயிலாக இந்த அரசு கவனத்துக்கு ஏற்று இந்த